ஹலோ கைஸ், நம்ம இன்றைக்கி என்ன ஏர்ட்ராப் கொண்டு வந்திருக்கோம்னா, இன்றைக்கி நம்ம செக்இன் மட்டும் பண்ணி ஏர்ன் பண்ணுற மாதிரி ஒரு ஏர்ட்ராப் கொண்டு வந்திருக்கோம் கைஸ். இதில் என்ன ஒர்க்குன்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட்டு நீங்கள் சும்மா செக்இன் மட்டும் பண்ணாலே போதும், அவ்வளோதான் ஒர்க்கு, வேறு எதுவும் இல்லை. ஓகேவா? அது எப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுதான் நம்ம டெலிகிராம் சேனல். இதில் தான் எந்த அப்டேட்டாக இருந்தாலும் போடுவேன் கைஸ். இந்த போட்டிருக்கேன்னா கொஞ்சம் இதேமாரி போடுவேன். ஓகேவா? அப்டேட்டு ஏதாவது போஸ்ட்டு என்னதாக இருந்தாலும் இந்த குரூப்பில் தான் போடுவேன், டெலிகிராம் குரூப்பில். அதனால் எல்லோரும் டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்குவாங்க கைஸ். இப்போ வாங்க அது என்னென்னு பார்த்துடலாம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருப்பேன், அதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த பேஜுக்கு வரும். ஓகேவா? இந்த பேஜுக்கு வந்தோடனே இந்த 3 டாட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த காட்டுறேன் பாருங்க, இந்த மேலே அது 3 டாட்டை கிளிக் பண்ணிட்டு ஓப்பன் இன் க்ரோம் ப்ரௌசர்னு இருக்கும். ஓகேவா? ஓப்பன் இன் க்ரோம் ப்ரௌசர்னு இருக்கும், அது கொடுத்துக்கோங்க. நான் ஆல்ரெடி அதில் தான் இருக்கிறேன், அதனால் காட்டல. ஓகேவா? இப்போ அவங்க என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ மெயில் ஐடி போடணும் கைஸ். அவங்க இமெயில் ஐடி போட்டுக்கோங்க. அப்புறம் பாஸ்வேர்டு எப்படி போடணுன்னா பாருங்க கைஸ், இமெயில் போட்டால் தான் வரும் போல் கைஸ். சும்மா ஒரு இமெயிலை போட்டு விட்றேன். இமெயிலை போட்டக்கூட தான் பாஸ்வேர்டு வரும் கைஸ். பாஸ்வேர்டு என்ன எப்படி போடுறீங்கன்னா, ஒரு லெட்டர் கேப்ஸும் கொஞ்சம் வேர்ட்ஸ் போட்டுக்கிட்டு அப்புறம் இந்த அட்டு மட்டும் சும்மா போட்டுக்கோங்க கைஸ். அட்டு போட்டு ஒரு 4-5 நம்பர், அவ்வளோதான். இவ்வளோ தான். இப்படி தான் பாஸ்வேர்டு போடணும். இப்படி பாஸ்வேர்டு போட்டு ரெஃபர் கோடு போட்டுக்கோங்க கைஸ். ரெஃபர் கோடு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், இல்லைன்னா லிங்க் கிளிக் பண்ணும்போது டேரெக்டாக வந்துடும் கைஸ். ஓகேவா? இப்போ அவங்க அடுத்த ஸ்டெப் பார்க்கலாம். உள்ளே லாகின் ஆகணுன்னே இந்த ரெஃபரல் பேஜ் தான் கைஸ் வரும். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த இந்த போட்டு காட்டுறேன். இந்த 3 டாட் 3 இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் இங்கே அந்த இருக்குதா கைஸ், இருக்கா, இந்த இருக்குது பாருங்கள், ஏன் இன்ஃபர்னோ, அதை கிளிக் பண்ணிக்குவேங்க. ஓகேவா? ஏன் இன்ஃபர்னோ கிளிக் பண்ணோடனே என்ன பண்ணுன்னா, அதில் நிறையா பாயிண்ட்ஸாக இருக்கும் கைஸ். இந்த பாயிண்ட்ஸை வச்சுட்டு முடிச்சுக்கோங்க. இந்த இருக்குது பாருங்க கைஸ், ஜாயின் டெலிகிராம் குரூப். அந்த டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்புறம் ட்விட்டரில் ஃபாலோ பண்ணிக்கோங்க, டிஸ்கார்டில் கனெக்ட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் பண்ணுறது மூலம் 10 பாயிண்ட் கிடைக்குது. ஓகேவா? அதேமாரி ரைட் கண்டென்ட் அபவுட் இன்ஃபர்எம், இதை ஏதாவது சும்மா போட்டு விட்டு அவங்க லிங்க்கை கொடுத்தா ஒரு 100 பாயிண்ட் தருவானுங்களா கைஸ். அது என்னன்னு தெரில, நம்ம அது மெல்ல லேட்டாக பார்த்து நம்ம டெலிகிராம் சேனலில் சொல்கிறேன். அப்புறம் கீழே அவங்க டெலிகிராம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த டாஸ்கில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் குயிஸ் 2 ஏன் டெய்லி ஏதோ ஒரு குயிஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன் கைஸ். இது என்னென்னு பார்ப்போம் நம்ம லேட்டர். இது எல்லாத்துக்கும் முன்னாடி கைஸ் நீங்கள் என்ன பண்ணுன்னா, இங்கே பாருங்க, செக்இன் மட்டும் பண்ணுறது நல்லா இந்த இருக்குது பாருங்க, செக்இன். இதை மட்டும் கிளிக் பண்ணால் போதும் கைஸ். ஒரு நாளைக்கு அவ்வளோதான், முடிஞ்சு. ஒரு இன்ஃபர்னோ தரானுங்களா, இவ்வளோ தான். அவ்வளோதான் கைஸ், வேறு ஒர்க்கே இல்லை. இது மட்டும் தான் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு சும்மா இருக்கிற பாயிண்ட்ஸ் எல்லாம் எடுக்க போகிறோம். ஓகேவா? சும்மா இருக்கிற பாயிண்ட்ஸ் டேஸ்க்கு தான் இந்த பார்த்துட்ருக்கோம். வின் 3 எபிக் குயிஸ் 2 ஏன் 3 குயிஸ் தொடர்ந்து ஏன் பண்ண சொல்கிறாங்க போல். ஓகேவா? அடுத்த டெஸ்ட் ரிவ்யூ அண்ட் ரேட் மாடல் 2 ஏன். இது என்னன்னு தெரில கைஸ். இதுவும் பரவாட்டி பார்ப்போம். இதெல்லாம் பரவாட்டி நம்ம டெலிகிராம் சேனல் அப்டேட் பண்ணுறேன், பார்த்ததும். ஓகேவா? யாரும் எல்லாம் அதே மாதிரி டஸ்க்கு தான் யூஸ் இருக்குது. இது ஃபுல்லாக டிஸ்கார்டு டெலிகிராமு எல்லாம் இங்கே சேனலில் ஜாயின் பண்ணிட்டு அப்புறம் கண்டென்ட்டை சும்மா ஏதாவது கண்டென்ட்டு ரைட் பண்ண சொல்கிறாங்க. பூரா இந்த மாதிரி டாஸ்க்கு தான் இருக்குது. இதில் பூரா டாஸ்க்கையும் முடிச்சிருங்க கைஸ். ஏன்னா இது சப்ளை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, வெறும் எவ்வளோ 250 மில்லியன் தான். ஓகேவா? 250 மில்லியன்னா எவ்வளோ தான் வருது. அதனால் நம்ம நல்லா ப்ராஃபிட் பார்க்கலாம் கைஸ். ஒரு எவ்வளோ குறைஞ்சது ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நல்ல ப்ரைஸ் வரும் கைஸ். குறைஞ்சது 0.2 கிட்ட போகும். இதுவே ரொம்ப கம்மி தான் நான் சொல்கிறது, 0.2. அதுக்கு மேலே அசால்ட்டாக வந்துடும் கைஸ். ஓகேவா?
உங்கள்கிட்ட 0.2 போட்டு போகும். ஒரு நாளைக்கு ஒரு டோக்கன் எடுக்கிறீங்க. அப்புறம் டாஸ்க் முடிக்கிறதுனால டாஸ்க் மூலமாக எப்படியும் எனக்கு தெரிஞ்சு ஒரு 300 டோக்கனாக குறைஞ்சது கிடச்சிடும். 300 டோக்கன் கொஞ்சம் அதிகமாக தருது. 150 டோக்கனே குறைஞ்சபட்சம் கிடச்சிரும். ஓகேவா? அப்படியே நம்ம டெய்லி ஒரு 3 மாதம் பண்ணுறோம்னா பண்ணிட்டு டாஸ்க்கு குயிஸு எல்லாம் முடிக்கிறோன்னா எப்படியும் ஒரு 1000 டோக்கன் அசால்ட்டாக வந்துருக்கு. ஓகேவா? 1000 டோக்கனுக்கு நம்ம இங்கே ப்ரைஸ் 0.2 போட்டால் எவ்வளோ ஒரு விஷயம். 0.2 போட்டாலே $200 வருவாங்க. $200 இன்ட்டு 90 வச்சுக்கோங்க, 18,000 வருது. அப்போ நம்ம இதில் ப்ரைஸ் வந்து 0.1 வச்சுக்கோங்க. 1 வச்சாலே 9,000 ரூபா வந்துடுது. அப்போ நல்லா ஒர்க் பண்ணிங்கன்னா அசால்ட்டாக எடுத்துடலாங்க. அதாவது என்ன பண்ணணும்னா டெய்லி கரெக்டாக இப்போ நீங்கள் ஒரு டோக்கன் செக்இன் மட்டும் தான் பண்ணுறீங்கன்னா ஒரு டோக்கன் தான் கிடைக்குது. நீங்கள் செக்இன் மட்டும் பண்ணாமல் டாஸ்க்கும் முடிக்கிறீங்க. அப்போ தான் நிறைய 1000 டோக்கன் சேர்க்க முடியும். எப்படியாவது 1000 டோக்கன் மட்டும் சேர்த்துட்டிங்கன்னா 9,000 ரூபா ஷியூராக கிடச்சிருங்க. ஓகேவா? இதுதான் நம்ம கேல்குலேஷன். டாஸ்க் மட்டும் முடிக்கிறதுனால ஒரு 150 டோக்கன் போல் வந்துடும் குறைஞ்சது. ஓகேவா? இதுக்கு மட்டுமே ப்ரைஸை போடும். நம்ம எத்தனை 0.2 போடுமோ $30 வருது. இதுவே 2,700 வந்துடுது. அதே 1 வச்சோன்னா அது ப்ரைஸ் லிஸ்டிங் ப்ரைஸ் 1 வச்சாலே 1,350 ரூபா வந்துடுது. அப்படி நம்ம டெய்லி டாஸ்க்கு எல்லாம் கரெக்டாக பண்ணால் 1000 டோக்கன் வருது, 9,000 எடுத்துடும் ஷியூராக. ஓகேவா? அப்போ இதில் என்ன பண்ணுறீங்க, இதில் உள்ள டாஸ்க்கே முடிக்கிறீங்க கைஸ். டெய்லி செக்இன் பண்ணிட்டு அந்த டாஸ்க்கையும் கஷ்டப்பட்டு எப்படியாவது முடிச்சிட்டிங்கன்னா ஷியூராக ஒரு லம்பான அமௌண்ட்டு தூக்கலாம் கைஸ். ஓகேவா? அதனால் நல்லா ஏர்ன் பண்ணுங்க கைஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு டெய்லி செகண்டில் கொஞ்சம் டோக்கன் கூடுதுன்னு நினைக்கிறேங்க. ஃபஸ்ட்டு டே மட்டும் 1, செகண்ட் டே 2, அது கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டுறானுங்கன்னு நினைக்கிறேங்க. என்னன்னு தெரில, இன்றைக்கி தான் நம்ம பார்த்துருக்கோம். நல்ல ப்ராஜெக்ட் இருக்குது. உடனே உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டேன். நீங்களும் சேர்ந்து என் கூடயே பண்ணுங்கன்னு. இதுக்காண்டி உடனே எடுத்துகிட்டு வந்தாச்சு கைஸ். வாங்க நம்ம எல்லாம் சேர்ந்து பண்ணலாம், சேர்ந்து ஏர்ன் பண்ணலாம். ஓகேவா? ஈஸி தான் கைஸ். டாஸ்க் ஏதாவது முடிக்க முடியலன்னா ஒரு நம்மளுக்கு டெலிகிராமில் டிஎம் பண்ணுங்கள் கைஸ். அது என்ன டாஸ்க்கு எப்படி முடிக்கலான்னு பார்த்துட்டு நம்ம சேனல்லையே போஸ்ட்டு போட்டுடுறேன். எப்படி என்னதுன்னு வாய்ஸ் மெசேஜ் இல்லை இமேஜ் வச்சு ஷேர் பண்ணி சொல்லிடுறேன். ஓகேவா கைஸ்? இந்த பாருங்க கைஸ், சில டாஸ்க்கு டைம் கொடுத்துருக்கானுங்க. இந்த டைம் போடுதா 12 days டைம் இருக்கிற டாஸ்க்கு டக்குன்னு முடிச்சிடணும் கைஸ் 12 daysக்குள்ளே. ஓகேவா? அப்போ தான் இப்போ 50 பாயிண்ட் இருக்குது. இது ஏதாவது கண்டென்ட் ரைட் பண்ணணும். இது என்னென்னு பார்க்கணும் கைஸ். ஓகேவா? பார்ப்போம் என்னென்னு. 50 பாயிண்ட் இருக்குது. இதெல்லாம் எடுத்தால் தான் டக்குன்னு நம்ம ஏர்ன் பண்ண முடியும். நல்ல ஒரு லம்பான ஒரு அமௌண்ட் எடுக்க முடியும். ஓகேவா கைஸ்? ஓகே கைஸ், இது எல்லோரும் ப்ராப்பராக பண்ணுங்கள். எதாவது தெரிலன்னு கேளுங்க. நம்ம டக்குன்னு இதை பற்றி அப்டேட்டு டெலிகிராம் சேனலில் சொல்கிறேன். அதனால் எல்லோரும் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிடுங்க. ஓகே ஓகே, அப்போ தான் உங்களுக்கு இந்த இதுலேயும் ஏர்ன் பண்ண ஈஸியாக இருக்கும். அதில் இதை பற்றி அப்டேட் போட்டோன்னா டக்குன்னு ஏர்ன் பண்ணிடுவீங்களா, ஈஸியாக இருக்கும். ஓகேவா கைஸ்? சரி கைஸ், நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அவ்வளோதான். எல்லோரும் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கைஸ். ஓகே கைஸ், பை பை, see you next video.